மனோஜுக்கு நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. ஏன்னா, அம்மா பொண்ணு பார்க்குறேன் அப்டின்ட்டு சொல்ட்டாங்க. அதுவும் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களாம். எப்படி இருக்க போறாளோ தெரியல. எனக்கு சீக்கிரம் அடுத்த கல்யாணம் நடக்க போகுது அப்டின்ற மாரி ஜாலியா இருக்காரு. ஆனா, அத யோசிக்கும் போதே ரோஹிணி வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க. அப்ப என்னடா இது இவ வேற அடிக்கடி குறுக்க மறுக்க வந்துட்டு இருக்காளே! இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்டின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே வந்து காலையில வந்து நேரா டைனிங் டேபிள்ல போய் உட்கார்றாரு. அப்ப வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "டேய் மனோஜ், நீ வந்து இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. இது நல்ல குடும்பத்துல பொறந்தவன் செய்ற வேலை கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ உடனே விஜயா வந்து அங்க வராங்க. அவ நம்மள எவ்வளோ ஏமாத்தியிருக்கா. அவ மேல இந்த பழி போடுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப கடுப்பான அண்ணாமலை வந்து சொல்றாரு, "நீ தான் இவனுக்கு செல்லம் குடுத்து குடுத்து இப்படி ஆக்கி வச்சிருக்க. 2 பசங்க மத்த 2 பசங்களும் சொல்றாங்க இவன் பண்ணது தப்பு. என்னத்தான் கட்டின பொண்டாட்டி ஏமாத்திட்டு போயிருந்தாலும் இவன் கூட அவ வாழ்ந்திருக்கா. அப்படி இருக்க ஒருத்திக்கு இன்னொருத்தன் கூட தொடர்பு அதுவும் இவனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேவலமா வந்திருக்கா இவன். இதுக்கு நீ சப்போர்ட் வேற பண்றியா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "என்னங்க பெரிய தப்பு பண்ணிட்டான்? இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி விஜயா வந்து கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, "அப்பா இதெல்லாம் சொன்னா இவங்களுக்கு புரியாது. பட்டா தான் புரியும். நாளைக்கு மனோஜோட ஃப்ரெண்ட கொண்டு போயிட்டு என்ன பண்ணாலோ, அதே மாதிரி இவனையும் கொண்டு போயிட்டு 4 சாத்து சாத்துனா தான் திருந்துவான். அதுவரைக்கும் திருந்த மாட்டான். அப்படியே அம்மாவையும் கூட்டு போக சொல்லுங்க. அப்பதான் 2 பேரும் திருந்துவாங்க." அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. "இதுதான் சரியான ஐடியாடா" அப்படின்ற மாரி ரவியும் சொல்றாரு. அப்படியே வந்து விஜயா வந்து முறைச்சு பார்க்கறாங்க. இத பார்த்தோனே அண்ணாமலைக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனா சொல்றாரு, "நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் மனோஜுக்கு அடுத்த கல்யாணம் பண்ணவே முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் அங்கருந்து கிளம்பி போறாரு. அப்ப உடனே மனோஜ் வந்து விஜயா பார்த்து கேட்கிறாரு, "என்னம்மா எனக்கு அடுத்த கல்யாணம் நடக்காதா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, அவர் கிடக்குறாரா? நான் தான் சொன்னேனே, உனக்கு பொண்ணு பார்த்துட்டேன்டா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எங்கம்மா நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு ஃபோட்டோ காட்டுறீங்க இல்லையே?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு மனோஜ். "இருடா, டைவர்ஸ வாங்குவோம். அதுக்கு பிறகு காட்டுறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாரி முத்துவும், ரவியும் அங்கருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே முத்து போற நேரம் வந்து மனோஜிட்ட வந்து சொல்றாரு, "மறுபடியும் இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலையில வந்து பார்த்துட்டு இருக்காத. பார்லர் அம்மா வந்து பயங்கர டேஞ்சரான ஒரு ஆள். இப்படியே பார்த்துட்டு இருக்காது. கண்டிப்பா இத வச்சு சம்பவம் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீ இப்ப பண்ணதுக்கே அவ வந்து செம்ம காண்டுல இருப்பா. அதுக்கு ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு வருவா. கவனமா இருந்துக்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு முத்து வந்து அங்கருந்து போறாரு. ஆமா, பெரிய அறிவாளி சொல்ட்டாரு. என் பையன் 2 டிகிரி வாங்கி வச்சிருக்கான். இவன் வந்து படிக்கவே இல்ல. இவன் வந்து என் பையனுக்கு அட்வைஸ் பண்றானா? அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அதாம்மா அப்படின்ற மாரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்படியே வந்து நேரா ரோஹிணிய வந்து காட்டுறாங்க. ரோஹிணி வந்து செம்ம கோவத்துல வந்து உட்கார்ந்திருக்காங்க. அப்ப வந்து சிந்தாமணி வாராங்க. வந்து கேட்கறாங்க, "என்ன ரோஹிணி வர சொன்ன? என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, "இல்ல மனோஜ் வந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு தெரியும். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா இறங்குவான்னு நான் கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து சிந்தாமணி வந்து கேட்கறாங்க, "ஏன் என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து நடந்த விஷயத்த வந்து அப்படியே வந்து ரோஹிணி வந்து சிந்தாமணி கிட்ட வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே சிந்தாமணி வந்து ஏதோ கோவப்படுற மாரி நடிக்கிறாங்க. "என்ன இவ்ளோ கேவலமா பண்ணியிருக்கானா அவன்? இதுக்கெல்லாம் அவங்கள சும்மா விடக்கூடாதும்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா ஆன்ட்டி, ஏதாவது பண்ணி ஆகணும்." அப்படின்ற மாரி சிந்தாமணிய பார்த்து சொல்றாங்க ரோஹிணி. அப்ப சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "நீ ஆல்ரெடி வந்து அவன்கிட்ட சைன் வாங்குறதுக்காக வந்து ஒரு பேப்பர் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தல்ல?" "ஆமா, ஒரு லெட்டர் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதாவது டைவர்ஸ்ல வந்து எனக்கு துளி அளவும் விருப்பம் இல்ல. அம்மா சொன்னதுக்காக மட்டும் தான் நான் டைவர்ஸ் பண்றேன். அம்மாவுடைய கட்டாயத்தின் பேர்ல தான் பண்றேன். மத்தபடி எனக்கு ரோஹிணி கூட சேர்ந்து வாழ தான் விருப்பம்." அப்படின்ற மாரி தான் அந்த லெட்டர். அதுல வந்து அவன் சைன் பண்ணிட்டான் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பெரிய ஆப்பா வைக்கலாம் அவங்களுக்கு. ஆனா அதத்தான் முத்துவும் மீனாவும் கெடுத்து விட்டாங்களே அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து சிந்தாமணி வந்து சொல்றாங்க, "இப்பதான் மீனா அந்த வீட்ல கிடையாதே. கண்டிப்பா வந்து இனி வொர்க் அவுட் ஆகும் இல்ல?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அது சரி. இருந்தாலும் முத்து வந்து குறுக்க குறுக்க வந்துடுறானே. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனோஜோட ஃப்ரெண்ட வந்து தூக்கிட்டு வந்த நேரம் கூட முத்து தான் குறுக்க வந்து குழப்பி விட்டான். இல்ல அப்படின்னா, இன்னும் நல்லா 4 சாத்து சாத்தியிருக்கலாம். அவன் வந்து மனோஜ் கூடயே இருந்து என்ன வந்து மேடம் மேடம்னு கூப்பிட்டு கடைசில வந்து பார்த்தோம்னா, என்கிட்டயே வந்து இப்படி தப்பா பேசுறான். எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவனுக்கு அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. சரி, அப்ப முத்துக்கு வேற ஒரு பிளான போடுவோம் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்றாங்க. என்ன பிளான் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, "இல்ல முத்துவுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டரா வந்து நானே செட் பண்ணி குடுக்குறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்ட்ட சொல்லி முத்து வந்து ஒரு 2 நாளைக்கு ஊர்லயே இல்லாம எங்கேயாவது வெளியூர் போற மாதிரி நான் செட் பண்றேன். அதுக்கு பிறகு நாங்க மனோஜ வந்து கடத்திருவோம். கடத்துனோம் அப்படின்னா, மனோஜ் கிட்ட நீ நெனச்ச மாதிரி சைன் வாங்கிரலாம். மிரட்டி வாங்கலாம். இல்ல அப்படின்னா, ஏதாவது சென்டிமென்டலா பேசி கூட வாங்கலாம். அவன வந்து ஈஸியா ஏமாத்திரலாம். படிச்சவன் அப்படின்னு சொன்னாலும், அது வந்து ஒரு படிக்காத முட்டாள்." அப்படின்ற மாரி சிந்தாமணி வந்து சொல்றாங்க. "என்னங்க எப்படி இருந்தாலும் என் புருஷன பத்தி அப்படியெல்லாம் பேசாதீங்க." அப்படின்ற மாரி நக்கலா வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க. "அது சரி, அப்படி ஒருத்தன் இருந்ததால தான் இத்தன வருஷம் கழிச்சு தான் உன் உண்மை வந்து வெளிய வந்திருக்கு. அது கூட அவன் கண்டுபிடிக்கல. அப்படி ஒருத்தன் தான் உனக்கு சரி." அப்படின்ற மாரி சிந்தாமணி சொல்லிட்டு, பிளான வந்து நாங்க எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி முத்து நேரா மீனா கிட்ட வந்து போறாரு. போய் சொல்றாரு, "எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கு. பழனிக்கு வந்து போகணுமா. போய் அங்க ஒரு 2, 3 டேஸ் வந்து சுத்தி பார்த்துட்டு வரணுமா. அதுக்கு வந்து ஒரு பெரிய லம்ப் அமௌண்ட் ஒண்ணு பேசியிருக்காங்க. சோ நான் 3 நாளைக்கு வந்து இருக்க மாட்டேன். உன்ன பார்க்க வரமாட்டேன். நான் வந்து ஏதோ கோவத்துல வரல அப்படின்லாம் நெனச்சுக்காதம்மா." அப்படின்ற மாதிரி நேரா போய் மீனா கிட்ட வந்து முத்து சொல்றாரு.
சொல்றாரு. மீனாவும் சந்தோஷங்க, கவனமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து முத்து வந்து கிளம்பி போறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மனோஜுக்கு வந்து ரோஹிணி கிட்ட இருந்து ஃபோன் வருது. அப்ப மனோஜ் வந்து எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இல்ல எடுப்போம். என்ன சொல்ல வாரா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்றாரு. அப்ப ரோஹிணி வந்து சொல்றாங்க, மனோஜ் நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி பேசு அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. இல்ல உன்கிட்ட வந்து நேர்ல தான் பேசணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நேர்லலாம் வரமாட்டேம்மா. நீ அன்னைக்கு பண்ணதே போதும். எதுனாலும் ஃபோன்லயே பேசு அப்படின்ற மாரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்ப வந்து ரோஹிணி வந்து யோசிக்கிறாங்க. என்னடா இது? இவன் வந்து சிக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, மனோஜ் எனக்கு வந்து உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான் ஆசை. நீயும் என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண. நானும் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னைக்கு எனக்கு இன்னொருத்தனோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொய்க்கு ஃப்ரேம் பண்ணி டைவர்ஸுக்கு ஆதாரமா குடுக்கணும் அப்படின்னு நீ யோசிச்சியோ, அன்னைக்கே வந்து புரிஞ்சிருச்சு உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்றது. உனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பிறகு எதுக்கு நான் உன் லைஃப்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து கேட்கறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, என்ன ரோஹிணி நடிக்கிறியா அப்படின்ற மாரி கேட்கறாரு. இல்ல இல்ல மனோஜ், என்னதான் கஷ்டப்பட்டு இந்த டிவோர்ஸ வந்து கேன்சல் பண்ணி நான் வந்து உன்னோட வாழணும் அப்படின்னு வந்தாலும் நீ சந்தோஷமா இருக்க மாட்ட என் கூட. அதே மாதிரி நீ சந்தோஷமா இல்ல அப்படின்னா நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க அம்மா கூட வந்து காலம் தள்ளவே முடியாது. அவங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. இனிமே வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. ஏற்கனவே மீனாக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் என்னைய வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. சில நேரம் அத விட மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால வேணும் நான் டைவர்ஸ் தந்துடுறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி வா வலிக்கு அப்படின்ற மாரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, நீ சொல்ற மாதிரி நீ தர்ற பேப்பர்ல வந்து நான் சைன் பண்ணிடுறேன். நான் சொல்ற இடத்துக்கு வாரியா அப்படின்ற மாரி கேட்கறாங்க. மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. போகலாமா? இவர நம்பி போகலாமா? வேணாமா? போன வாட்டி மாதிரி ஆகிராதே அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாரு, நான் வாரேன். எங்க அப்படின்ற மாரி கேட்கிறாரு. ரோஹிணி வந்து அட்ரஸ் வந்து சொல்றாங்க. ஓகே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஃபோன கட் பண்றாரு. ஆனா யோசிக்கிறாரு, போன வாட்டி யார்கிட்டயும் சொல்லிட்டு போகல அப்படின்னு சொல்லி அம்மா, அப்பா எல்லாருமே திட்டுனாங்களே, சொல்லிட்டு போமா வேணாமா அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. ஆனா அம்மாக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு குடுப்போமே. அம்மா வந்து எனக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க சர்ப்ரைஸா. அதே மாதிரி எனக்கு டைவர்ஸ் வந்து ரோஹிணி குடுத்துட்டா அப்படின்னு சொல்லி நானும் அம்மாக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கலாம்ல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு நானே போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கிளம்புறாரு. கிளம்பி ரோஹிணி சொன்ன இடத்துக்கு போறாரு. ரோஹிணி அங்க இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா மனோஜ், நீ கண்டிப்பா ரூம் அப்படின்னா வரமாட்ட. அதனால தான் நான் வந்து உன்னை இந்த காஃபி ஸ்பாட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நானும் அதனால தான் வந்தேன். கண்டிப்பா நீ ஏதாவது ரூமோ, ஹோட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாரி மனோஜ் வந்து சொல்றாரு. மனோஜ் வந்து அவருடைய பேப்பர தூக்கி நீட்டுறாரு. இந்தா இதுல சைன் பண்ணு அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ உடனே வந்து ரோஹிணி சொல்றாங்க, வெயிட் பண்ணு மனோஜ். இதுதானே நம்ம லாஸ்ட் மீட்டிங். அதனால ஒரு காஃபி ஒண்ண குடிச்சிட்டு அதோடயே எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுவும் சரிதான். எங்க காஃபி சொல்ட்டியா அப்படின்ற மாரி கேட்கிறாரு. ஆமா சொல்ட்டேன். உனக்கு பிடிச்ச காஃபி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே காஃபி வருது. காஃபி 2 பேருமே குடிக்கிறாங்க. குடிச்சு கொஞ்ச நேரத்துல வந்து மனோஜுக்கு வந்து ஒரு மாதிரியா தல சுத்துது. என்ன என்ன ரோஹிணி ஒரு மாதிரியா இருக்கு. என்ன காஃபி இது அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே மயங்கி விழுகிறாரு. மயங்கி விழுந்தோனே அந்த காஃபி ஷாப்ல இருக்க ஒரு 4 கூன்ஸ் வந்து அப்படியே தூக்கிட்டு போறாங்க மனோஜ. ஃபுல் அண்ட் ஃபுல் அது சிந்தாமணி செட்டப் தான் அந்த காஃபி ஷாப். அப்படியே வந்து நேரா வந்து ஒரு பழைய குடோன் ஒண்ணுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து மனோஜ ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டுடுறாங்க. மனோஜ் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து கண் திறக்கிறாரு. திறந்து பார்த்தோன்னா பயங்கர ஷாக்கு. நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா பார்க்குறாரு. அப்படியே ஒரு வில்லி லுக்ல வந்து ரோஹிணி வந்து நடந்து வராங்க. மாட்னியா அப்படின்ற மாரி கேட்டு வர்றாங்க. ரோஹிணிய அவுத்து விட்டுரு. இது வந்து தப்பு பண்ற. நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாரி சொல்றாரு மனோஜ். ஆமா நீ பண்ணாதத நான் பண்ணேன் அப்படின்ற மாரி கேட்கறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. அப்ப ரோஹிணி வந்து சொல்றாங்க, எவ்வளவு கேவலமான ஒரு அலிகேஷன வந்து என் மேல வைக்க பார்த்தேன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து மனோஜ பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, அது நான் வேணும்னு பண்ணல ரோஹிணி. அது வந்து நான் ஐடியா கேட்டேன். அந்த சந்தோஷ் தான் எனக்கு அந்த கேவலமான ஐடியாவ குடுத்தான் அப்படின்ற மாரி சொல்றாரு. அவன் குடுத்தான் அப்படின்னா நீ யோசிக்க வேணாமா? உனக்கு புத்தி இல்லையா? அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து கேட்கறாங்க. அது சரி. அது இருந்துச்சு அப்படின்னா நீ எப்பயோ முன்னேறி இருப்ப. நான் வந்து தான் உனக்கு வந்து ஷோரூம் எல்லாம் போட்டு குடுத்தேன். அதெல்லாம் மறந்துட்டல்ல அப்படின்ற மாரி கேட்கறாங்க ரோஹிணி. அது இருக்கட்டும். இப்ப என்ன அவுத்து விடு. இல்ல அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாரி மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ரோஹிணி வந்து சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது தம்பி. இப்ப நான் ஒரு லெட்டர் தரேன். அதுல வந்து நீ கீழ சைன் பண்ணிட்டு கிளம்பிட்டே இரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னது அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அன்னைக்கு படிச்சேல்ல அதே தான். அத அப்படியே வச்சிருக்கேன். அதுல வந்து சைன் பண்ண அப்படின்னா நீ வந்து போலாம். ஃப்ரீயா போயிரலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன ரோஹிணி டைவர்ஸ் தர போறேன் அப்படின்ற மாரி கூப்பிட்டு இப்ப வந்து இப்படி பண்ற அப்படின்ற மாரி கேட்கிறாரு மனோஜ். ஆமா டைவர்ஸ் தர்றதுக்கு நான் என்ன லூசா அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து கேட்கறாங்க. அப்ப வந்து அப்ப நான் தான் லூசா வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்ற மாரி மனோஜ் வந்து சொல்றாரு. அதுனா உண்மைதான் அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. அப்ப உடனே வந்து மனோஜ் வந்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜயா வந்து மனோஜுக்கு வந்து ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. கால் போகல. எங்க போனான்னு தெரியல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அங்கேயும் மனோஜ் வரல அப்படின்ற மாரி சொல்றாங்க. எங்க போனானே தெரியல அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அண்ணாமலை வந்து சொல்றாரு, கண்டிப்பா இவ வந்து இந்த டைவர்ஸ் விஷயமா தான் ஏதாவது கேவலமான ஒரு ஐடியா ஒண்ணு பிளான் பண்ணி போயிருப்பா அப்படின்ற மாரி சொல்றாரு. இல்ல அப்படின்னா ரோஹிணி மறுபடியும் எதுவும் கூப்பிட்டதும் ரோஹிணி கிட்ட போயிட்டானோ தெரியல அப்படின்ற மாதிரியும் அண்ணாமலை வந்து கேட்கறாரு. என்னன்னே புரியல
உண்மையிலே எங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து பதட்டமா இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு எபிசோட நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கான்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.